அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஜிசிசி நாடுகள் அறிவித்த அசத்தலான திட்டம். இனி வெளிநாட்டவர்கள் அரபு நாடுகளில் சொந்தமாக இடம் வாங்க முடியும். ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ள செம சூப்பர் திட்டம். மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் மன்னரின் வெளிநாட்டு பயணம். தேசிய தினத்தில் பங்கேற்க மன்னருக்கு சிறப்பான அழைப்பு. அடுத்து குவைத்தின் புதிய சட்டத்தால் விமான பயணம் பாதிப்பு. சில வெளிநாட்டவர்களால் விமானம் ஏற முடியவில்லை. அடுத்து ஏர் இந்தியா விமானம் விபத்து தொடர்பான புதிய வீடியோ. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜாபர் சபா அவர்கள் பிரான்ஸ் நாட்டின் அழைப்பை ஏற்று பிரான்சில் கொண்டாடப்படும் பாஸ்டில் டே செலிப்ரேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா பிரான்சின் தேசிய தினத்தில் பங்கேற்க குவைத் மன்னர் இன்று ஜூலை 13ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட உள்ளார். பிரான்சின் தேசிய தினம் ஜூலை 14ஆம் தேதி நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத் அமீர் பிரான்சுக்கு செல்வது இரு நாட்டு உறவுகளின் ஆழத்தை பிரதிபலிக்கிறது என்றும் இன்னும் பல துறைகளில் குவைத் மற்றும் பிரான்சுக்கான உறவு வலுப்பெறும் எனவும் குவைத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அல் யஹியா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, துபாய், குவைத், கத்தார், பஹ்ரைன், ஒமன் ஆகிய 6 அரபு நாடுகள் தங்கள் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தற்போது தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக யூனிஃபைட் கல்ஃப் விசா என்கிற ஒரே ஒரு விசா திட்டத்தை ஜிசிசி நாடுகள் 2026ஆம் ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக ஜிசிசியின் பொதுச் செயலாளர் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் கோல்டன் விசாவை பெறுவதற்கு 1 லட்சம் திர்ஹம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பில் 23 லட்சம் இருந்தால் போதும் வெளிநாடுகளில் உள்ள செலிபிரிட்டிஸ், சயின்டிஸ்ட், பெரிய பெரிய பொசிஷனில் உள்ளவர்கள் கோல்டன் விசா பெற முடியும்னு. இப்போ துபாய்க்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியா ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது சவுதி அல்லாத வெளிநாட்டவர்கள் இனி சவுதி அரேபியாவில் சொத்துக்களை சொந்தமாக வைத்திருக்க அனுமதிக்கும் சட்டம். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்று ஹவுசிங் மற்றும் சேர்மன் ஆஃப் ரியல் எஸ்டேட் மஜித் அல் ஹொகேல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஜிசிசி நாடுகளில் இப்போ துபாயும் சவுதி அரேபியாவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் கத்தார், பஹ்ரைன், ஒமன், குவைத் ஆகிய 4 நாடுகள் என்ன மாதிரியான திட்டத்தை அறிவிக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குவைத் மட்டும் எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வெளிநாட்டவர்களை கவரும் வகையில் குவைத் ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருமா வராதான்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத் ஏர்போர்ட்ல விபத்துக்குள்ளானதுல மொத்தம் 260 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதை இந்தியாவின் ஏஐபி வெளியிட்டது. அதாவது இன்ஜின் 1 மற்றும் 2க்கான சுவிட்சை ரன்னிங்ல இருந்து கட் ஆஃபுக்கு மாறி உள்ளது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இதுதாங்க நடந்துள்ளது. ஒரு செகண்ட்ல மேலே இருக்கிற சுவிட்ச் கீழே தள்ளப்பட்டது தான் மிகப்பெரிய விமான விபத்து நடப்பதற்கு காரணம் என்று அதிகாரப்பூர்வ தகவலை இந்தியாவின் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஏர் இந்தியா விமானத்தில் பயணிக்கவே சில பயப்படுறாங்க. ஆனால் என்ன செய்வது, மற்ற விமானத்தை விட ஏர் இந்தியா விமானத்தில் விமான டிக்கெட்டின் விலை குறைவாக இருப்பதால் குறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் வேறு வழியின்றி ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பணம் தாங்க. பணம் அதிகமாக உள்ளவர்கள் எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், குவைத் ஏர்வேஸ்ன்னு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு போகிறாங்க. பணம் குறைவாக சம்பாதிக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸில் பயணிக்கிறாங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து ஆர்டிகல் 18ஆம் நம்பர் விசாவில் உள்ள தொழிலாளர்கள் குவைத்தை விட்டு விடுமுறைக்காக தங்களது சொந்த நாடுகளுக்கோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ செல்வதாக இருந்தால் எக்ஸிட் பர்மிட் கட்டாயம் தேவை என்ற சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது. இந்த எக்ஸிட் பர்மிட் பற்றிய முழுமையான தகவல் தெரிந்து கொள்ளாமல் சில வெளிநாட்டவர்கள் குவைத் ஏர்போர்ட்லேருந்து விமானம் ஏற முடியாமல் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். எக்ஸிட் பர்மிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் வரை தான் சேகல் ஆப்ல டேட்டை செலக்ட் செய்து நாம எக்ஸிட் பர்மிட் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த 7 நாட்கள் நாம ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு கிளம்பிடணும். 7 நாட்களுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நம்ம போக முடியாது. நம்ம எக்ஸிட் பர்மிட்ல உள்ள டேட்டுக்குள்ள தான் நம்ம ஃப்ளைட் ஏற முடியும். இதை சரியாக புரிந்து கொள்ளாத சிலர் எக்ஸிட் பர்மிட்ல கொடுக்கப்பட்டுள்ள டேட்டுக்குள்ள ஃப்ளைட் டிக்கெட் போடாமல் மற்ற தேதிகளில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் விமானம் ஏற முடியாமல் அவதிக்கு உள்ளாகிறார்கள். அதனால டஸ்கரா போடும்போது கரெக்டான டேட்டில் நம்ம ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு டஸ்கரா போடுங்க, அதாவது ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. இல்லை என்றால் ஃப்ளூஸ் கசாரா ஹபீபி. இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,500 ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 66 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,700 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 39 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 11,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 46 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 63 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம்.
கொழும்பு டு குவைத் 72 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு கொழும்பு 72 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $977.99 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 212 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 455 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்து இருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.